வணக்க நண்பர்களே, இதோ பாருங்கள், நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு காலையில் பட்டு பட்டுன்னு சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துர்லாம். பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது ஒன்றுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, மிளகாய் மூணையும் நான் வெட்டிக்க வேண்டியது. ஒரு பாக்கெட்டு இது 10 ரூபா, 10 ரூபாயில் கிடைக்கிது பாஸ்தா. இதை என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணீர் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். 5-6 நிமிஷம் வெந்துடும். அது வெந்த பிறகு அதை வடிகட்டிட்டு வெங்காயம், மிளகாய், தக்காளி, உங்களுக்கு விருப்பம் போட்டுச்சுன்னா கேரட்டு சின்ன சின்ன பீஸு, நைஸ் பீஸாக கேரட்டை வெட்டி போட்டுக்கலாம். வெட்டி வச்சுக்க வேண்டியது. இது நல்லா கொதிக்கிட்டு தண்ணியை வடிகட்டிட வேண்டியது. வடிகட்டிட்டு வச்சிட வேண்டியது. அப்புறம் எண்ணெய் சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் லேசாக எண்ணெய் ஊற்றணும். கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போது, வெந்துக்கிட்டு இருக்கும் போது எண்ணெய் ஊற்றினாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேகம். அதுக்கு அடுத்தது கடாயில் எடுத்து எண்ணெயை தேவையான அளவு, ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது, மீடியம். பார்த்திங்களா, இது பண்ணி வச்சுருக்கு, தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கு, வெந்துருச்சு. நல்லா பெருசாக ஆகிடும். இதில் கடுகு, சீரகம், வேறு தேவை கிடையாது. கடுகு சீரகம் போடலாம். போட்டுட்டு இதில் வெங்காயம், தக்காளி, மிளகாய் வெட்டி வச்சுருக்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுற வேண்டியது நல்லா வதங்கிறதுக்கு. உப்பு போட்டு அதுக்கடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிக்ஸ் மசாலா. மிளகாய் பொடி இருந்துச்சு, மிக்ஸ் மசாலா தேவை கிடையாது. மிளகாய் பொடி, தனியாக பவுட்ரு, மஞ்சள் பொடி, உப்பு. மிக்ஸ் மசாலா லேசாக வேணுன்னா போட்டுக்கலாம். அப்படி உரப்பு சின்ன பிள்ளைங்க அதிகம் சாப்பிட்னாக்கா மிளகாய் பொடி தேவை கிடையாது. மிக்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் வந்த பிறகு, நல்ல சிவப்புகள் நல்ல கலர் வந்துடும். கலர் வந்த பிறகு நல்லா வதங்கின பிறகு அந்த பாஸ்தா வேக வச்சதை எடுத்து அதில் அழகாக போட்டு அது 5 நிமிஷம் தேவை கிடையாது. அதான் வெந்தது தான், உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான். பார்த்துங்க, அது உங்களுக்கு தெரியும், அது பார்த்தாலே தெரியும். ரொம்ப நேரம் தேவை கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்து அது மேலே உங்களுக்கு நைஸாக வெங்காயத்தை வெட்டி பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பூன் வச்சு கொடுத்துடலாம். ஒரு பாக்கெட்டு 10 ரூபாங்க. 10 ரூபாயில் எப்படியும் 2-3 பேர் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கனாக்கா 3 பேர் சாப்பிடலாம். பெரிய ஆள்கள்னால் 2 பேரும் அழகாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். இது சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வேக வச்சோன்னா கொஞ்சம் பெருசாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் அடுத்த வீடியோவில் வித்தியாசமாக செய்கிறதுக்கு இருக்கிறோம். நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. அடுத்த தடவை உங்களுக்கு நல்ல லொக்கேஷனில் 100 பாக்கெட்டு 50 பாக்கெட்டு செய்கிறதுக்கு இருக்குது போட்டு, வேறு வித்தியாசமாக. இது சமையலுக்கு செய்கிறோம், ஆனால் சூப்பராக நல்ல செம்ம டேஸ்ட்டு. கரெக்டாக உப்பு போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேறு ஒரு இதில் வித்தியாசமாக அதில் சேர்த்து செய்ய போகிறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த தடவை பாருங்கள், லைவில்